வணக்கம். வள்ளுவரே, படிப்பு, செல்வம், பதவி, அந்தஸ்து, வீரம், கொடை இப்படி எல்லா பெருமைகளும் ஒருவன் பெற்றிருந்தாலும் அந்த பெருமைகளெல்லாம் எப்போ பயனில்லாமல் போகும்? அதுவா அப்பனே, இப்படி எல்லா வித பெருமைகளும் பெற்றிருந்தாலும் தினை அளவு கூட யோசிக்காம அடுத்தவன் மனைவி மேலே ஆசைப்படும் போது இவ்வளவு பெருமைகளும் இருந்து என்ன பயன் அப்படின்னு உலகத்தை சொல்ல வச்சிடும். அத்தனை பெருமைகளும் காணாமல் போயிடும். இதைத்தான் எனை துணையர் ஆகினும் எண்ணாம் தினை துணையும் தேரான் பிறனில் புகழ் அப்படின்னு பிறனில் விளையாமை அதிகாரத்தில் 144வது குறளா எழுதி வச்சேன். சபாஷ் வள்ளுவரே, எனை துணையர் ஆகினும் எண்ணாம் தினை துணையும் தேரான் பிறனில் புகழ். ராவணன் விஷயத்திலேயே அவன்கிட்ட எவ்வளோ சிறப்புகள் இருந்தும் அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்பட்ட ஒத்த காரணத்தால் அத்தனை இழந்துட்டான் அப்படிங்கிறத பார்த்தோம். இதை படித்த பிறகாவது நம்ம பெருமைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிற அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படும் தப்பை நாம் செய்யாமல் இருக்கணுங்கிறத தெளிவாக புரிய வச்சுட்டீங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.